ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம்பவம் எப்போ நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக இன்னிலிருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை ராயபுரத்தில் நடந்த சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கவும் போகிறோம். இந்த சம்பவத்தை நான் கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த ஏரியா அதெல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாமல் நடந்திருக்கு எவ்வளோ விஷயங்கள் அப்படின்றது எனக்கு கேட்கும் போதே கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. பட் அதை நம்ம ரொம்ப நோண்டி அது என்ன நடந்துச்சா இல்லைன்னா தெரிய போல. பட் கேட்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை எனக்கும் தெரியாது. இதை பற்றி நான் ஃபுல் ரெஃபரன்ஸ் தான் தெரியல. பயங்கரமாக இருக்கும். ஃபுல்லாக கேளுங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டிங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட்டும் பண்ணிடுங்க. கரெக்டாக 1928 நவம்பர் மாதத்தில் ஒரு ரயில்வே கார்டு சடனாக மறைஞ்சு போயிடுறாரு. கொஞ்ச நாள்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாக்குள்ள ஒரு பரபரப்பாக ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, இறந்து போனவர் நைட் டைம் அந்த ஊரில் நடமாடுறாரு. ஏடா ஊருன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அப்போ அது கொஞ்சம் ஊர் மாதிரி தாங்க இருந்திருக்கு. ஸோ பிரிட்டிஷர்ஸ்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு நம்ம ஏரியாவை நல்லா டெவலப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. பட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஊர்லாம் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் நாகரா தோட்டம் நிறைய இடம்லாம் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பேய் மாதிரி தான் நடந்தும் போயிட்டு இருந்திருக்காரு. ராயபுரத்தில் ஒரு ஓல்டு ரயில்வே பிரிட்ஜும் ஒன்று இருந்திருக்குங்க. அந்த பிரிட்ஜு கிட்ட போகிறவங்களுக்கு நைட் டைம் எதனா அமானுஷமாக சம்பவம் நடக்கிறது சகஜமாக தான் இருந்துட்டு இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சாட்சி கொடுத்து சொல்கிறேன், அந்த பக்கம் போனால் உயிரை எடுத்துரும், அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இது அந்த டைம் இருந்த ஒரு வட்டார வழக்காகவே அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. ஸோ மக்கள் நிறைய பேர் அந்த சைடு போகிறத அவாய்டும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது வேண்டாம் அப்படின்னு இருந்திருக்காங்க. பட் நிறைய வாட்டி ரொம்ப மோசமாகவும் விபரீதமாகவும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடந்த பேர் பார்த்தீங்கன்னா சுடலை கண்ணன்றவருக்கு தான் சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல டியூட்டி பார்க்குற மாதிரி தான் கையில் அந்த கேரோசின் லேண்டன் லைட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டும் போயிருக்காரு. போனவர் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறைஞ்சும் போயிருக்காரு. அவர் எடுத்துகிட்டு போன லைட் அந்த தான் தூங்கிட்டு வந்துட்டு இருக்கு. இது எப்படி மறைஞ்சு போனாருன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு டவுட் வரும். ஏன்னா அந்த சம்பவத்தை அன்னைக்கு அந்த இடத்துல வேலை பார்த்துரு ஒருத்தரும் இந்த கலசி வேலைன்னு சொல்லுவாங்களா, அந்த வேலை பார்த்துரு ஒருத்தரும் பார்த்துருக்காரு. அவர் அந்த பக்கம் தான் போனார். அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. நான் அதோ ஒன்றுக்கு போக தான் போறாரு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் லைட்டு மாற்றிட்டு போனதுக்கப்புறம் அவர் ஆளே காணோம். அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இடத்துல நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. பட் ஊருக்குள்ளே இருக்கிற சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோ அவரை கொண்டு போட்டாங்க, அதனால தான் இப்படிலாம் நடக்குது, அவருக்கு நம்ம ஆன்மா சாந்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மித்தம் இருந்திருக்கு. மித்துன்னு சொல்கிறதோட அந்த இடத்துக்குனே ஒரு வரலாறும் இருந்திருக்கு. அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரியார்களை தூக்கி போட்டு சாப்பிடும் நோக்கு வெறியன் அப்படின்ற மாதிரி ஒரு கதையும் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. இப்போ அந்த கதை அந்த இடத்துல கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேருக்கு நான் விசாரித்தேன், இதை பற்றி யாருக்கா தெரியுமான்ட்டு. ஏன்னா யாருமே இப்போது அந்த ஏஜில் இருக்கும் யாருமே உயிரிடலை. பட் அந்த காலகட்டத்தில் இந்த நோக்கு வெறியன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாகவே நம்ம ராயபுரத்தில் இருந்திருக்கு. இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போதே அந்த ராயபுரம்ன்றால இந்த ஃபிஷர்மன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களா, அந்த ஃபிஷர்மன்ஸ் நிறைய பேருக்கு சுடலைக்கான நல்லாவே தெரியும். ஏன்னா லோக்கல் இருக்க ஒருத்தர் தான் அதில் வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வலை போட்டுட்டு இப்போ அந்த ஃபைபர் போர்டு கட்டு மரத்தில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 மரம் 3 மரம் தான் பார்த்தீங்கன்னா வீஸ் வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அது மீன் பிடிச்சிட்டு வந்தப்போ காலைல விடிய காலைல 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏழை விடுவாங்களா. இது வருஷம் ரொம்ப காலமாக அங்கே நடந்து தான் இருந்துட்டு இருக்கு. இவரும் அதே மாதிரி மூக்கைன்ற போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு வலையும் போட்டு மீன் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. நிற்கும் போது பார்த்தீங்கன்னா கடற்கரையில் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்குதையும் பார்க்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே வேலை தெரியுமா யூனிஃபார்மும் போட்டிருக்காரு. ஸோ இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிட்ட போய், யாருங்க இந்த டைம் இந்த சைடு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிருக்காரு. அப்போ தான் சடனாக அந்த போயிட்டு இருந்த உருவம் பார்த்தீங்கன்னா திரும்பி மூக்கைனை பார்க்குது. பார்த்தோன்னே மூக்கைனுக்கு தூக்கி வாரி போடுது. இவர் வேகமாக என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அந்த கடல் மண்ணிலே ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா, அப்படி பார்த்த உருவம் யாரோடதும் கிடையாது, இறந்து போன சுடலைக்கனோட உருவம் தான். அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சுடலைக்கனுக்கு கண்ணே கிடையாது, இருட்டாக இருந்துச்சு அந்த இடமே. அவர் கண்ணே பார்த்தீங்கன்னா எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு, அந்த இடத்துல எதுவுமே காணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஊருக்குள்ளேயும் போய் சொல்கிறாரு. இது இன்னும் அந்த ஊரில் இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயத்தை கொடுக்குது. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராயபுரம் ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு ஆர்டர் போகிறாரு, எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் பாருங்கள் எல்லாருமே, நைட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கொஞ்சம் ஆள் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, ஏன்னா தேவையில்லாம பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்கிறாரு. பட் ஒருத்தருக்கு மேலே யாருமே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா யாரும் வேலையும் பார்க்க மாட்டாங்க.
அந்த ஒருத்தரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் தெரியாது தான் அந்த வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும், ஒரு வருஷமாக போயிடுது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் கார்லைசைல்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அப்பாயின்ட் பண்ணிட்டு நீ இப்போ அந்த பிரிட்ஜை ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணு, இந்த மாதிரி அந்த ஊருக்குள்ள நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸான கதைலாம் சொல்லிட்டு இருக்காங்க, பேய் கதைலாம் சொல்லிட்டு இருக்காங்க, போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த பேய் மேலாம் இது மாதிரி நம்பிக்கை இல்லாதனால அவரும் வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன் வராரு. ஸோ இன்ஸ்பெக்ஷன் வரது வந்து ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு மாதம் அந்த இடத்துல இருந்து அந்த இன்ஸ்பெக்ஷனை பண்ணி முடிக்கணும். ஸோ அதுதான் அவருக்கு கொடுத்துருக்க ஆர்டரு. ஸோ அவர் அந்த இடத்துக்கு பண்ண வராரு. அவருக்கு 2 அசிஸ்டண்ட்டும் கொடுத்துருக்காங்க, சாமிநாதன், வேலாயுதம். இவங்க வந்து அன்றைக்கி ஃபஸ்ட் நாள் நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்ஜை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது யாரோ முணுமுணுக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இதை கேட்டோடனே வேலாயுதம் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இது சுதலேகனோட வாய்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்டிஷ் கிட்டேன்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் கிடையாது, நீங்கள் வாங்க, இது ஏதோ பூச்சி சத்தம் அப்படின்னு. சார் நாங்கள் ரெகுலராக வேலை பார்க்குறாங்க, எங்களுக்கு தெரியாதா, அவன் இப்படி தான் ஒரு மாதிரி வந்து ஹம்மிங் பண்ணிட்டே போயிட்டுருப்பான் நைட் டைம் வந்து லேண்டன் எடுத்துகிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது. உங்களுக்கு தெரியல சார், அவன் தடவை வந்துட்டானா நம்ம எதுவும் பண்ண முடியாது, நம்மளை கொன்னுடுவான். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நோக்கு வெறின்னு சொல்லி ஒரு ஆன்மாவும் பேயும் சுற்றிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. அது வந்து இவரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கிட்டையும் சொல்லியிருக்காரு. பிரிட்டிஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்பவே கிடையாது. அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் தான் இந்த ஊருக்குள்ளே இந்த பேய் இருக்குது பிசாசுன்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, வாங்க போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போதே பார்த்த சாரதி வந்து தூரத்தில் ஒரு உருவத்தை பார்க்குறாரு. அந்த உருவம் செம்ம கருப்பாக இருக்குது. ஆனால் அந்த கருப்பு உருவத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு வந்து சுழலை கண் மாதிரி தான் இருக்குதுன்றதை பார்த்தது கண்டுபிடிச்சது அந்த பிரிட்டிஷர்கிட்ட, சார் அவன் தான் நிற்கிறாங்க பாருங்கள், இருட்டில் நிற்கிறான் பாருங்கன்னு சொன்னோன்னே அந்த பிரிட்டிஷர்ஸும் அதை பார்த்துடுறாரு. இந்த பிரிட்டிஷர்ஸும் தைரியமாக அந்த இடத்துக்கு போகிறார்ல, போயிட்டுருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரும் அதை பார்த்துட்டு, நீ யார் இங்கே இந்த மாதிரி வந்து இங்கே இருக்கிறவங்களாம் பயமுறுத்திட்டு இருக்க, நீ பேயா இருக்கலாம் யாரனா இருக்கலாம், எனக்கு பற்றிலாம் கவலை கிடையாது, எங்கள் வேலையை என்னை பார்க்க விடுன்னு சொல்லி பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்டிஷோட காலை 2 காலம் அப்படி தான் இருக்குது. இடுப்பில் இருந்து தலைப்பகுதி வரைக்கும் பின்னாடி திரும்பின ஆகுமோ அந்த மாதிரி அவங்க உடம்பு திரும்பிடுது. இதை பார்த்தோன்னே பார்த்த சாத்தியம் வேலாயுதமோ அந்த இடத்துல அடித்து பிடிச்சி ஓடி போய் அவங்க சீனியர் ஆஃபீஸர் இருக்கிறாருன்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் வந்து நைட்டுக்கு வரத்துக்கு பயந்துக்கிட்டு மறுநாள் ஃபுல்லாக வந்து அந்த பாடியை தேடுறாங்க. அவரை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. இது வந்து மறுபடியும் அந்த ஊர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. அதுக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 3 மணி ஆனால் வீட்டுக்கு அது யாராவது தட்டுற மாதிரி சத்தம் கேட்குதுன்றாங்க. சின்ன குழந்தைங்களாம் அடிக்கடி ஜுரம் வந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இது ரிலேட்டடாக வந்து அங்கே ஒரு கோயிலும் கட்டினதாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டோரியை ஷேர் பண்ண சந்தோஷம்னு சொல்லியிருக்காரு. பட் அந்த கோயில் பேரை வந்து அவரும் என்கிட்ட சொல்ல விரும்பலை. வேணாம் கூட கோயில் பேர்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த கோயிலுக்கு வந்து அதுக்கப்புறம் பேரை மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம அதை பற்றி பேசணும்னா அது பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் என்கிட்ட சொல்லியிருந்தார். ஸோ இது பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக ஆகிட்டு பிரிட்டிஷர்ஸ்லேருந்து நிறைய பேர் அந்த பேய் ஓட்டுறவங்க இருப்பாங்களே, அவங்களாம் நிறைய பேர் வரையும் வச்சுருக்காங்க அந்த காலத்தில். பட் அவங்களாலேயும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியல, எல்லாமே போயிடுறாங்க. அப்போ தான் அந்த லோக்கலில் வந்து ஒரு மசூதியும் இருந்திருக்கு. அந்த மசூதியில் பாமா ரஹ்மத்துல்லான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து தான் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த பிரிட்ஜு கட்டும்போது இந்த இடத்துல ஒரு பெரிய சுடுகாடு இருந்திருக்கு. இந்த சுடுகாட்டில் தான் நோக்கு வெறின்னு ஒரு ஆன்மாவும் இருந்துச்சு. அந்த ஆன்மா வந்து அந்த சுடுகாதையே காவல் காத்துட்டு இருந்துச்சு. அந்த சுடுகாடை வந்து இவங்க எல்லாம் அழிச்சிட்டாங்க. அழிச்சு தான் அதுக்கு இடத்துல பிரிட்ஜும் கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜு கட்டுறதுனால தான் வந்து அந்த நோக்கு வெறியனோட சாபத்துக்கு எல்லாம் ஆளாயிட்டாங்க. அதனால தான் அது இருக்கிற இடத்துக்கு போகும்போது தான் வந்து யாருக்காவது எதனா ஒன்று ஆயிடுது. இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், இது கண்ட்ரோல் பண்ணால் நிறைய சடங்கெல்லாம் பண்ணணும், இதுக்காக நிறைய செலவெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதை வந்து பிரிட்டிஷர்ஸும் கேட்டுட்டு ஓகே ஸோ கேட்குறதெல்லாம் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. இவரும் அந்த காசெல்லாம் வாங்கிட்டு நிறைய சடங்கு சம்பிரதாயம் அது எப்படி சொல்கிறேன்னா அது எக்ஸாக்டாக வந்து என்னால் இந்த வீடியோவில் சொல்ல முடியுமான்னு தெரியல. அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நான் கேள்விப்படாத விஷயத்தெல்லாம் அந்த டைம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சொல்கிறதுனா கிட்டத்தட்ட 36 அரவாணிகளை கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல பூஜையும் பண்ணியிருக்காங்க. அந்த பூஜை பண்ணது வந்து யூஸ்வலாக வந்து இது வரைக்கும் வந்து யாருமே வந்து இஸ்லாமில் வந்து இப்படி ஒரு சடங்கு பண்ணது நான் கேள்விப்பட்டதே கிடையாது. பட் அந்த டைமில் வந்து அதை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் அந்த டைம் நடந்திருக்கு. ஸோ இந்த நோக்கு வெறியன்னு சொல்கிற ஆள் வந்து ஒரு ஆன்மா கிடையாது, அது ஒரு ஜின்னுன்னு சொல்லிட்டு கடைசியில் அதை வந்து அடக்கி தன் வசப்படுத்தினா மட்டும்தான் வந்து இங்கே இருக்கிறவங்களாம் பிரச்சனை தீரும்னு சொல்லிட்டு அதை அடக்கி அவர் கண்ட்ரோலும் எடுத்திருக்காரு. அவர் கண்ட்ரோலை எடுத்து கொஞ்ச நாள்லேயே அவர் இறந்தும் போயிருக்காரு. ஸோ அந்த நோக்கு வெறியன்றதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாடியில் தான் அடைச்சி வச்சுருந்தாங்களாம். அதை அவர் கொண்டு போயிட்டு என்ன பண்ணியிருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு இதில் நம்ம சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்குள்ளே போகும்போது தடா நாகலாபுரம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதில் வந்து ஏதோ ஒரு காட்டில் வந்து அரச மரத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா புதைச்சியாக வச்சுருக்காரு. அது எக்காரணத்துக்கு ஒன்றும் யாரும் அதை எடுத்துடக்கூடாது. இன்கேஸ் அது உடஞ்சி கிடஞ்சி போச்சுன்னா மறுபடியும் வந்து இந்த இடத்த வந்து அதை ஆக்கிரமிச்சிடும், மறுபடியும் எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி வைஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. காலப்போக்கில் ராயபுரத்தில் வந்து வெளியூரில் நிறைய பேர் வந்து செட்டில் ஆனதுனால இந்த கதை வந்து டோட்டலாக வந்து அழிஞ்சும் போயிருக்கு. அந்த ஸ்டோரி நம்மக்கிட்ட சொன்ன சந்தோஷ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கிட்டத்தட்ட வயசு வந்து பார்த்திங்கன்னா 57. இந்த சம்பவம் வந்து யார் அவருக்கு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட தாத்தா சொல்லியிருக்காரு. இவரோட தாத்தாவுக்கு அவரோட அப்பா சொல்லியிருக்காங்களாம். ஸோ அப்போ பார்த்துக்குங்க இந்த ஸ்டோரியோட லென்த் எவ்வளோ பெருசு இருக்கும்ன்றது.
ஸோ அதுக்காக அந்த ஸ்டோரியை வந்து சின்ன வயசுலேருந்தே சந்தோஷ் வந்து அவங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலை பார்த்ததுனால நம்ம கிட்ட இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டோரி அவர் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் இப்போ தான் 1 பை 1 வந்து எந்த ஸ்டோரி பெட்டராக இருக்கும் அந்த ஸ்டோரியெலாம் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதில் இந்த ஸ்டோரி ஒன்று இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இப்போ ராயபுரத்தில் இருக்கீங்க, ராயபுரத்தில் இருக்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்கிற ஸ்டோரி வந்து உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா, நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. பட் இதை பற்றி வந்து எனக்கு எதுவுமே தெரியல. மேபி அவருக்கு அந்த கோயில் பேரை சொல்லியிருந்தா கூட நான் கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் அந்த கோயில் பேரை அவர் சொல்ல மாட்டேன்ட்டாரு. அதே மாதிரி அந்த தர்கா பேரை கேட்டேன், அதையும் அவர் சொல்ல மாட்டேன்ட்டாரு. பட் என்னன்னு எனக்கும் தெரியல. ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.